ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தோசை. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஓட்ஸ் வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்குவாங்க. அந்த ஓட்ஸை வந்துட்டு எவ்வளோ டேஸ்டியாக நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஓட்ஸ், ரவா, தயிர், ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட், உப்பு. இது இல்லாமல் நம்ம ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பீட்ரூட் இதெல்லாம் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரை தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் ஓட்ஸ், ரவா இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம கோதுமை ரவை கூட சேர்க்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் அதுவும் சேர்த்து செஞ்சுருக்கேன், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது குயிக்கர் ஓட்ஸ். இது வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஓட்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நல்லா பொடியாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஜீரகமும் மிளகும் அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஜீரகம் மிளகு பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கரைக்கும் போது வந்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைங்க. கட்டி இல்லாமல் நல்லா பார்த்து கரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இதில் போட்டிருக்க ரவா ஓட்ஸ்லாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி இது 3த்தையும் வந்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கேரட் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 2 போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் அது கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலே வந்துட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கும்போது நம்ம இப்படியே கொடுத்துடலாம். சில பேருக்கு ஆனியன்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு வந்துட்டு இப்படியே நம்ம தோசை ஊற்றி கொடுத்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் வந்துட்டு போடுறதுனால எண்ணெய் எதுவுமே நான் ஊற்றலை. நீங்கள் வந்து கல் இதில் செஞ்சிங்கன்னா லைட்டாக வேணுமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம மூடி வச்சு தோசை சுடும் போது வந்துட்டு ரொம்ப தோசை வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் இன்னொரு சைடு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இல்லாமல் நம்ம ஆப்ஷனலாக இந்த தோசையில் வந்துட்டு ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஈவன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கேரட்டை வந்து துருக்கி கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்காமல் நீங்கள் லைட்டாக வந்துட்டு துருக்கிட்டு கூட நீங்கள் கேரட்டு இல்லை பீட்ரூட்டு உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு மாவு கொஞ்சம் மிச்சப்படுது அதை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆனியன் வந்துட்டு சேர்க்காமல் உள்ள அந்த பிளெயினாக இருக்கிற மாவு வந்து வச்சுக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு அது ஒரு கொஞ்சம் லைட்டாக வந்து ஆனியன் ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட மாவே இல்லை, ரொம்ப அர்ஜென்ட்டுக்கெலாம் வந்துட்டு இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்துட்டு நான் பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்து போட்டு அரைச்ச மாவு. இது கலர் வந்துட்டு நான் சொல்லியிருந்த மாதிரியே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் கலரில் இருக்கும். அதனால குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி நான் இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நார்மல் ரவா யூஸ் பண்ணுறதுக்கும் கோதுமை ரவா யூஸ் பண்ணுறது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இது சட்னி, சாம்பார் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வந்துட்டு நம்ம ஷார்ட் டைமில் வந்துட்டு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.